தமிழகத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு சகாப்தம் உண்டு என்றால் அது சோழர்களின் சகாப்தம்தான். அந்த மாபெரும் வம்சத்தின் புகழை விண்ணுக்கே உயர்த்திய ஒரு பேரரசன் தன் பெயரிலேயே ராச கம்பீரத்தை கொண்டவன். அவர்தான் அருண்மொழிவர்மனாக பிறந்து ராஜராஜ சோழனாக உலகை ஆண்ட மாமன்னன். அவருடைய வீரமும் கலையார்வமும் நிர்வாக திறனும் இன்றும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. வாருங்கள், அந்த சரித்திர நாயகனின் வாழ்க்கை பயணத்தில் நாமும் பயணிப்போம். சுந்தர சோழனின் மகனாக பிறந்த அருண்மொழிவர்மன் இளமையிலேயே மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் அரசுரிமை தன்னை தேடி வந்தபோதும் அதை அவர் ஏற்கவில்லை. தன் சிற்றப்பனான உத்தம சோழன் ஆள வேண்டும் என்ற தர்மத்தின் வழியில் நின்று அவருக்கு பின்பே தான் அரியணை ஏறுவேன் என்று காத்திருந்தார். இந்த ஒரு செயலே அவர் எவ்வளவு பெரிய பண்பாளர் என்பதை உலகுக்கு உணர்த்தியது. உத்தம சோழனின் ஆட்சிக்கு பிறகு மக்களின் பேராதரவோடு சோழ பேரரசின் சக்கரவர்த்தியாக முடிசூடினார் ராஜராஜ சோழன். அரியணை ஏறியது முதல் ராஜராஜனின் வாழ் உறங்கவே இல்லை. அவருடைய முதல் மற்றும் மிக முக்கியமான வெற்றிகளில் ஒன்று காந்தலூர் சாலை மீது தொடுத்த போர். சேரர்களின் கடல்படை தளத்தை அழித்து தென்னகத்தில் தன் ஆளுமையை நிலைநாட்டினார். பாண்டியர்களையும் சேரர்களையும் வென்று தென்னகம் முழுவதையும் தன் குடைக்கீழ் கொண்டு வந்தார். அவருடைய படைகள் சடைக்கவில்லை. கடல் கடந்து ஈழ மண்டலத்தையும் வென்று சோழ சாம்ராஜ்யத்தின் எல்லையை விரிவுபடுத்தினார். ராஜராஜனின் வெற்றி பயணம் அத்துடன் நிற்கவில்லை. அவருடைய கவனம் கீழை நாடுகளின் பக்கம் திரும்பியது. மாபெரும் சோழ கடற்படையை கொண்டு மாலத்தீவுகளையும் வென்றார். அவருடைய காலத்தில் வங்கக்கடல் சோழர்களின் ஏரியாகவே மாறியது. அவருடைய வீரமும் போர் தந்திரமும் அவரை தெற்காசியாவின் தலை சிறந்த மன்னர்களில் ஒருவராக உயர்த்தியது. போர்களால் மட்டுமல்ல, ஒரு மாபெரும் கலை படைப்பாலும் ராஜராஜன் தன்னை வரலாற்றில் அமர்படுத்திக் கொண்டார். அதுதான் தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயம். வான் உயர எழுந்து நிற்கும் அந்த விமானம் அவருடைய சிவபக்தியின் சின்னம். ஒரே கல்லால் செய்யப்பட்ட அந்த விமானத்தின் உச்சியில் உள்ள பிரம்மாண்டமான கல்லை அன்றைய தொழில்நுட்பத்தில் எப்படி மேலே கொண்டு சென்றார்கள் என்பது இன்றும் பொறியியல் வல்லுநர்களுக்கு ஒரு புதிர்தான். அது வெறும் கோயில் அல்ல, அது ஒரு கலை பட்டகம். சோழர்களின் கட்டட கலைக்கும் சிற்ப கலைக்கும் ஒரு சாட்சி. ஒரு பேரரசனாக போர்க்களத்தில் மட்டும் அவர் சிறந்து விளங்கவில்லை, மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்ந்தார். முதலில் ராஜ்யம் முழுவதையும் முறைப்படி அளந்து நிலவரியை நிர்ணயித்தவர் அவர்தான். உலகளந்த பெருமாள் என்ற பட்டமும் அவருக்கு உண்டு. கிராம சபைகளுக்கு அதிக அதிகாரம் வழங்கி குடவோலை முறைத்தால் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி மக்களாட்சியின் மகத்துவத்தை அன்றே உணர்த்தினார். அவருடைய நிர்வாக சீர்திருத்தங்கள் சோழ பேரரசை வளமானதாகவும் நிலையானதாகவும் மாற்றின. சுருக்கமாக சொன்னால் ராஜராஜ சோழனின் காலம் ஒரு பொற்காலம். அவர் ஒரு வெற்றி வீரர், ஒரு கலை ரசிகர், ஒரு சிறந்த நிர்வாகி, எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் இதயங்களில் வாழும் ஒரு மாபெரும் தலைவர். அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இன்றும் தமிழர்களின் பெருமையாக தலைநிமிர்ந்து நிற்கிறது. அவருடைய புகழ் அந்த கோயில் உள்ளவரை, ஏன் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும். இது போன்ற வரலாற்று மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்க மைலோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.